ஜெபிக்காக ஜெபித்து கொள்ளுங்க. அவங்களுக்கு ஆண்டு நல்ல சுகத்தை கொடுத்துருக்காங்க. இன்னும் நல்ல பூரண சுகம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக ஜெபிங்க. தனி ஜெபங்கள பாஸ்டர் ஞாபகம் வச்சு ஜெபிங்க. இன்றைய தினத்திலும் இங்கிலீஷ் சர்வீஸில் பாஸ்டர் மெசேஜ் கொடுக்க வேண்டியது இருக்கிறதுனால 2 இடத்துலையும் கொடுக்குறது அவங்களுக்கு கஷ்டம் அப்படின்றதுனால என்னோட மெசேஜை நீ கொஞ்சம் டெலிவர் பண்ணிடுவியான்னு கேட்டாங்க. சரி பாஸ்டர் எனக்கு சொன்னேன். பாஸ்டர் எனக்கு ஜோம் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆண்டவரே, என் மனசுல நான் தமிழ் சபைக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அபிஷேகத்தை இவர் மேல ஊத்துங்க அப்படின்னு சொல்லி பாஸ்டர் எனக்காக ஜெபித்தாங்க. அந்த அபிஷேகம் வேலை செய்யுதுன்னு நானும் ஆண்டவருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. கைகளை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றியோடு நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம்ப்பா. ஊழியக்காரனின் சுகத்தை விரும்புகிற தெய்வம் உடைய மகனுக்கு நல்ல சுகத்தை கர்த்தர் கொடுப்பீராக. கொடுத்த நல்ல சுகத்துக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் நல்ல பூரண சுகத்தை கொடுங்கப்பா. ஒரு நல்ல மேய்ப்பனாய் அவரை எங்களுக்கு கொடுத்தீரே ஆண்டவரே. அப்பா, அவருடைய சுகத்தை நாங்களும் விரும்புகிறோம் ஆண்டவரே. உடைய குணமாக்கும் வல்லமை உடைய சர்வத்துக்குள்ள உச்சம் தலைந்து உள்ளங்கால் வரையிலும் பாயட்டும் என்று செபிக்கிறோம். யெகோவா ராஃபா அவரை குணப்படுத்துவீராகப்பா. நீ எங்களோடு சேர்ந்து எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாயிருக்க உதவி செய்யுங்க. அவருடைய வார்த்தை ஆண்டவரே நான் கொண்டு வருகிறேன். சபைக்கு எங்களுக்கு நீ என்னதை உடைய மகன் மூலம் தர சித்தம் கொண்டீரோ அதை தந்து எங்களுடைய ஆவி ஆத்துமா சங்கத்தை ஆசீர்வதித்து அனுப்பும். சிலுவைக்கு பின்பதாக என்னை மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அல்லேலூயா. ஃபாதர்ஸ் டேக்கு அது ஃபன்னியாக தான் இருக்கும். குவிஸ் எல்லாம் கேட்டு உங்களை கஷ்டப்படுத்த மாட்டோம். அது ஒரு அழகான ஒரு விளையாட்டாக தான் நாங்கள் கிரியேட் பண்ணோம். இட்ஸ் அ கேம். ஆனால் 1 அதிகாரம் 2 அதிகாரம் 3 அதிகாரத்துக்கு தான் அந்த கேம் இருக்கும். கொஞ்சம் நீங்கள் பிரெயின் யூஸ் பண்ணி அந்த கேம் விளையாடணும். இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற செய்தி தலைப்பு என்னவென்று சொன்னால், இதற்கு பின்னால் இருப்பவர் யார் என்று தெரிந்து கொள்ளுங்கள். இதற்கு பின்னால் இருப்பவர் யார் என்று தெரிந்து கொள்ளுங்கள் என்கிற தலைப்பிலே நாம் ஆண்டவருடைய செய்தியை தியானிக்க போகிறோம். ஆண்டவரின் நற்குணம் அவரை வியக்கத்தக்க அன்பான ஆண்டவராக அறிந்து நேசிக்க நம்மை வழி நடத்துகிறது. ஹல்லேலூயா. அதாவது ஒரு காரியம் நடக்குது. இந்த காரியத்துக்கு பின்னால ஆண்டவருடைய கேரக்டர் அல்லது ஆண்டவர் எப்படி செயல்படுகிறார் என்பதை குறித்து தியானிப்பதுதான் இன்றைய தியானமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் வரை நாம் இப்படியாக வாசிக்கிறோம். மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். ஹல்லேலூயா. அருமையான ஒரு வேத பகுதி, நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு வேத பகுதி. இன்றைய நாளிலே கொஞ்சம் வித்தியாசமாக தியானிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து வனாந்திரத்துக்குள்ளாக வருகிறார்கள். செங்கடல் ஒரு பெரிய வெற்றியை அவர்களுக்கு கொடுத்தது. செங்கடல் 2ஆக பிளந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வழிநடத்தி கொண்டு வரப்பட்ட காரியம் ஒரு அற்புதமான ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். வெட்டால் தரையிலே ஜனங்கள் நடந்தார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், செங்கடலில் தண்ணி 2 பக்கமும் செவுறு மாதிரி நின்றுச்சான். இந்த பக்கம் ஒரு தண்ணி செவரா நின்றுச்சு, அந்த பக்கம் தண்ணி செவரா இருந்துச்சு. ஒரே ராத்திரிக்குள்ள அந்த தரையானது என்ன செய்தாக மாற்றப்பட்டது? வெட்டால் தரையாக மாற்றப்பட்டது. யோசித்து பாருங்க, வீடு மாப் பண்ணா நம்ம எத்தனை ஃபேன் போட்டு அதை நம்ம காய வைக்கிறோம் இல்லையா? நல்லா புளிஞ்சு தண்ணியெல்லாம் எடுத்த பிறகு ஃபேன் போட்டு வலிக்கு விழுந்திருக்கிறான்னா ஒரே இரவுல ஆண்டவருடைய வல்லமையை அவர்கள் கண்டார்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பெரிய வெற்றியை பெற்ற ஜனங்கள் இப்பொழுது செங்கடலை கடந்து வனாந்திரத்துக்குள்ள வருகிறார்கள். 3 நாள் பிரயாணம். செங்கடல் வெற்றியை பெற்று கொண்டாடி மகிழ்ச்சியிலே 3 நாள் பிரயாணம் அவர்கள் வந்தாச்சு. வனாந்திரத்துல அவங்களுக்கு என்ன இல்ல? தண்ணி இல்ல. ஹல்லேலூயா. தண்ணி இல்லாத ஒரு சூழ்நிலை. எது இல்லாட்டாலும் வாழ்க்கை நடத்திக்கலாம். தண்ணி இல்லாட்டா என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை 3 நாள் பிரயாணப்பட்டு வரும்போது அங்கே ஒரு ஓயாசிஸை அவர்கள் பார்க்கிறார்கள். ஒரு பாலைவன சோலை அங்கே பார்க்கிறார்கள். அங்கே தண்ணி இருக்கிறது, ஆடு மாடுகளுக்கு புல்லுகள் எல்லாம் இருக்கிறது. அப்ப நினைக்கிறாங்க, சரி 3 நாள் நமக்கு தண்ணி இல்லை, இப்ப நம்ம அந்த தண்ணியை குடிச்சிடலாம் சொல்லி போய் அந்த நீரூற்றில இருந்து தண்ணி எடுத்து குடித்தா அந்த தண்ணீர் மிகவும் கசப்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா. குடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. பாருங்க, 3 நாள் தண்ணி இல்லாத ஒரு பிரயாணம், அழகான ஒரு பாலைவன
தெரிகிறது. போய் குடிக்கலாம்னு ஆசையா தண்ணி எடுத்தா தண்ணி குடிக்க முடியாத கசப்பாக இருக்கிறது. ஆனபடினாலே ஜனங்கள் அந்த இடத்துல என்ன செய்கிறார்கள்? முதலாவது முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள். ஹல்லேலூயா! ஆண்டவருக்கு விரோதமாக அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். செங்கடலை கடத்தி கொண்டு வந்த ஆண்டவரை மறந்து போனார்கள். ஹல்லேலூயா! அவர்களால கிரகிக்க முடியல. அந்த செங்கடலை கடந்து இவருக்கு வந்தாங்க. செங்கடலை கடந்து அந்த பக்கம் வந்த உடனே ரெண்டு பக்கமும் மதிலாய் நின்ற தண்ணிகள் அந்த பார்வோனின் சேனைகளை மூடி அவர்களை அழித்து போட்டது. ஹல்லேலூயா! அப்படிப்பட்ட அதிசயத்தை பார்த்த ஜனங்கள் இப்பொழுது தண்ணி கசப்பா இருக்கிறபடினால ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள். மோசேயிடத்திலே சொல்லுகிறார்கள், எங்களுக்கு தண்ணி இல்ல, நாங்க எகிப்திலையாவது செத்து போயிருப்போம், எதுக்கு நீ எங்களை இங்க கூட்டிட்டு வந்தன்னு சொல்லி வேறு கீழே நம்ம வாசிக்கும் போது கொடுக்கப்படுகிறது. மோசே மேலே கல் எறியும்படிக்கு அவர்கள் கற்களை எடுத்தார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு முறுமுறுப்பின் சூழ்நிலை தான் இந்த யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வரை உள்ள வசனங்களிலே அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கடந்து வரும்போது ஆண்டவர் எப்படி அங்கே செயலாற்றுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். எப்படி ஆண்டவர் செயலாற்றுகிறார் பாருங்க. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். 25ஆம் வசனம். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரிடத்திலே முடியல என்று சொல்லி அவர்கள் முறுமுறுத்தார்கள், ஆண்டவரை குற்றப்படுத்தினார்கள். ஆனால் இந்த வேத வசனம் அழகாக சொல்லுகிறது, அவர்கள் முறுமுறுத்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் முதலில் அவர்களின் சரீர சம்பந்தமான ஒரு தேவையை அவர் சந்தித்தார் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா! பாருங்க, ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க, செய்த நன்மையை மறந்து போனார்கள். ஆனா ஆண்டவர் அவர்களை குற்றம் பார்க்கவில்லை. முதலாவது அவர்களுக்கு என்ன தேவை என்பதை ஆண்டவர் அறிந்து சரீர தேவையை அங்கே கொடுத்தார். ஹல்லேலூயா! நம்மளும் அப்படிதான். ஆசீர்வாதம், ஒரு ஆசீர்வாதம் பெற்றுவோம், அடுத்தால ஒரு கஷ்டம் வந்தோட என்ன செய்வோம்? என்னத்தை பெருசா செய்துட்டார், எம்மா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, நான் கடந்து வந்த பாடுகள் யாருக்காவது தெரியுமா என்று சொல்லிதான் நம்ம என்ன செய்வோம் சொல்லுமே தவிர அந்த நன்மை செய்த ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிற ஒரு அறிவு மனிதர்களாகி நமக்கு குறைவாக இருக்கிறது. ஹல்லேலூயா! இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலும் அதுதான் நடந்தது. பிரியமானவர்களே, அவங்க என்ன செய்தார்கள்? ஆண்டவரை முறுமுறுத்தார்கள். ஆனா ஆண்டவர் எப்படிப்பட்டவராயிருந்தார்? நன்மையில் அவர் நிலையானவர். ஹல்லேலூயா! நம்ம முறுமுறுத்தாலும் சரி, முறுமுறுக்காவிட்டாலும் சரி, அவர் நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாத ஆண்டவர். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அவருக்கு தெரியும், இன்னைக்கு கொடுத்தா போற்றிப்பாங்க, நாளைக்கு கொடுத்த இல்லைன்னு சொன்னா தூற்றுவாங்கன்னு தெரியும். ஆனா தேவன் நம்மளை அறிந்து கொண்டபடினாலே அவர் எப்பொழுதும் நமக்கு நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். திரேசாக்கா அன்னைக்கு சொன்னாங்க, ஆண்டவரே நீரே போதும் ஆண்டவரே, எங்களுக்கு வேறொரு ஆண்டவர் வேண்டாம், வேறொரு கடவுள் எங்களுக்கு வேண்டாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், இயேசுவை அறிந்திருக்கிறோம், அதனுடைய மகிமை நமக்கு கொஞ்சம் தான் தெரியுது. ஆனா நீங்க இந்துல இருந்து ரட்சிக்கப்பட்ட அந்த ஆளுங்களை நீங்க பாருங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆண்டவரை பிடித்துக் கொள்வாங்க. அவருடைய ஒவ்வொரு மகத்துவத்தையும் குறித்து அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. ஒண்ணு வேண்டாம், நம்முடைய குடும்பத்தில் எடுத்துக்கிடுவோம். நம்மள ஆண்டவர் அழைத்து இவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்கிறார். நம்ம இரத்த சம்பந்தம், நம்ம கூட பிறந்த சகோதரர்களுக்கு இந்த ஆசீர்வாதம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவங்க கூட நீங்க பேசும்போது பழகும் இந்த வித்தியாசத்தை நம்மால பார்க்க முடியும். ஹல்லேலூயா! உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே, தாயின் கருவிலே நாம் உருவாகுவதற்கு முன்பதாகவே தேவன் நம்மை முன்குறித்து அவருக்கென்று நம்மை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறாரே, எத்தனை பெரிய சாக்கியம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா! இந்த பாக்கியத்தை நாம் வாயினால் விவரிக்க முடியாது. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, உமக்கு அல்லேலூயா. உலக தோற்றத்துக்கு முன் எங்களை தெரிந்தெடுத்தீங்களே அப்பா, தாயின் கருவிலே எங்களை பிரித்தெடுத்தீங்களே, அந்த அன்புக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் என்று சொல்லுவோமா? அந்த சந்தோஷம் பெரிய சந்தோஷம் பிரியமானவர்களே. நம்ம குடும்பத்துக்குள்ளேயே அந்த வித்தியாசத்தை நாம் பார்த்து ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா! ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிப்பவர்களே. ரோமர் 5:8 இப்படியாக சொல்லுகிறது. ரோமர் 5:8
சரி, நானே வாசிக்கிறேன். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நம்ம நல்லது செய்தோங்கிறதுக்காக அல்ல, நம்ம பாவத்தை பெருசா அறிக்கையிட்டுட்டோம் அப்படிங்கிறதுக்காக அல்ல, பரிசுத்தமாய் வாழ்கிறதுக்கு நாம் பிரயாசப்படுகிறோம் என்பதற்காக அல்ல, நாம் பாவிகளாய் இருக்கையிலேயே இயேசு நமக்காக மரித்ததினாலே நாம் மேல் வைத்த அவருடைய அளவிட முடியாத அன்பை அவர் நமக்காக விளங்க பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், கோத்திரத்துக்கு 2 ஜாதிக்கு 2 கோத்திரத்துக்கு 1 நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆனால் நம்முடைய குடும்பத்துல நம்மை ஆண்டவர் தெரிந்தெடுத்தது ஒரு பெரிய பாக்கியம். அது நம்முடைய நீதி நியாயத்தினால் அல்ல, ஆண்டவர் நம்மேல் வைத்த அன்பினாலே அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது அடுத்தது என்ன சொல்லப்பட்டு 26ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது இப்படியாக வாசிக்கிறோம், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு ஒரு பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து உடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதி ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணே, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். ஆண்டவர் யார், எப்படிப்பட்ட அற்புதம் உள்ளவர் என்பதை நினைத்து நன்றி சொல்ல மறந்து போனாலும் ஆண்டவராகிய தேவன் அவருடைய வாழ்க்கையிலே யெகோவா ராஃபாவாக அவர் வெளிப்பட சித்தம் கொண்டார். ஹல்லேலூயா. குணமாக்குகிற தேவனாக அவர் இந்த இடத்திலே செயல்படுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. குணம் என்று சொன்னால் வியாதி கஷ்டம் மாத்திரம் இல்ல, வியாதினால வருகிற குணப்படுத்தல் மாத்திரம் இல்ல, எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலைகளை நம்ம கடந்து போகிறோம், மன போராட்டங்களை நம்ம கடந்து போகிறோம், எத்தனையோ பினான்சியல் கிரைசிஸை நம்ம சந்திக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எல்லாம் ஒரு குணப்படுத்துதலின் ஆவி நமக்கு தேவையாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட ஜனங்கள் வனாந்தரத்தை அவர்கள் கடந்து வந்தார்கள். அதனால் அவர்களுக்கு தண்ணி இல்லை, மனசுல போராட்டம். அந்த மன போராட்டத்தை ஆண்டவர் குணப்படுத்துவது மாத்திரமல்ல, எல்லா வழிகளிலும் அவர்களுக்கு அவர் நல்ல பரிகாரியாக இருந்தார். ஹல்லேலூயா. ஒரு யெகோவா ராஃபாவாக இருந்தார். ஆகவே நம் சுகமில்லாத நேரங்களில் மாத்திரம் அவரை யெகோவா ராஃபா என்று அழைப்பது மாத்திரமல்ல, இக்கட்டான எந்த சூழ்நிலை நம்ம கடந்து போகும் போதும் தைரியமாக அவரை பார்த்து யெகோவா ராஃபா என்று நாம் அழைக்க வேண்டும். ஹல்லேலூயா. நல்ல ஒரு பரிகாரியாக அவர் எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து நம்மை காப்பாற்றி வழிநடத்தி கொண்டு வர அவர் போதுமானவராக இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய குணாதிசயமே யெகோவா ராஃபா தான். ஹல்லேலூயா. இப்படியாக பாஸ்டர் மென்ஷன் பண்றாங்க, just like light flows from the sun, healing flows from the God's nature. எப்படி ஒரு சூரியன் என்று சொல்லும்போது அந்த வெளிச்சம் என்பது அதற்கு நிரந்தரமாக கொடுக்கப்பட்ட ஒரு குணமாக சித்தரிக்கப்படுகிறதோ, அதே போல தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லும்போது அவர் யெகோவா ராஃபா என்பது நிரந்தரமான அவருடைய குணமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே நாம் ஆண்டவரிடத்துல போய் ஏதோ அவர் நமக்கு சுகம் தர விருப்பம் இல்லாத ஒரு ஆண்டவர் போய் அழுது பிடிச்சு கூப்பாடு போட்டு வாங்கணும் என்பதல்ல, அவருடைய இயற்கையான ஒரு குணமே அவர் யெகோவா ராஃபாவாய் நமக்கு ஒரு வெளிப்பட ஒரு போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. துன்பமாய் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், வியாதி நேரங்களில் மாத்திரமல்ல, என்ன கஷ்டத்துக்குள்ள, என்ன மன உளைச்சலுக்குள்ள, என்ன பினான்சியல் கிரைசிஸ்க்குள்ள நீங்க போனாலும் அந்த நேரத்தில் நீங்கள் அவரை பார்த்து யெகோவா ராஃபா என்று சொல்லி அழைக்கலாம். ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலை அவர் நல்ல பரிகாரியாய் வந்து நமக்கு ஒரு உதவி செய்ய போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, அவர் என்ன சொல்லுகிறார், நமக்கு ஏதாவது நன்மை தேவைப்படும் போது அவரோடு கூட அவர் நடக்க ஆசைப்படுகிறார். அந்த வசனத்திலே நாம் பார்க்கும்போது மிகவும் அழகாக அங்க சொல்லப்படுகிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து உடைய நியாயங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். உங்களுக்கு ஒருவேளை இது பார்க்கலாம் ரூல்ஸ் மாதிரி இருக்கலாம், கட்டளையை கை கொண்டால், என்னோடு கூட நடந்தால், பிரமாணங்களை செய்தால், இதெல்லாம் ஒரு ரூல்ஸ் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனா அந்த ரூல்ஸ் கிடையாது, இட்ஸ் a relationship. ஹல்லேலூயா. அவரோடு உள்ள ஒரு உறவை ஆண்டவர் அங்கே நமக்கு அவர் கொடுக்கிறார். பாருங்க,
எடுக்கலாம். பிள்ளைகள் தாய் உறவுக்கு கூட நம்ம எடுக்கலாம். நமக்கு குடும்பமாக நம்ம வாழ்கிற பிரச்சனையே வராம கிடையாது இல்லையா? பிரச்சனையே வராம கிடையாது. ஹஸ்பண்ட்னு சொல்லும்போது அவருக்கு சில டிசிப்ளின் வச்சிருப்பாரு வீட்டில். ஒய்ஃப்னா இப்படிதான் இருக்கணும், பிள்ளைங்கன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி டிசிப்ளின் இருக்கும். பெற்றோராகிய நமக்கு பிள்ளைகளுக்கு என்று சொல்லி நம்ம சில டிசிப்ளின்களை நம்ம என்ன செய்திருப்போம், கற்றுக் கொடுத்திருப்போம். அவர்கிட்ட நாம் அதை என்ன செய்கிறோம், எதிர்பார்க்கிறோம். அப்ப இந்த ரிலேஷன்ஷிப் முறியக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? அந்த ரிலேஷன்ஷிப் அந்த டிசிப்ளின் நம்ம ஒத்துக்கிட்டு அவங்க கூட நம்ம நடக்கிறதுக்கு என்ன செய்யக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல ஒரு ரிலேஷன்ஷிப்பை தான் ஆண்டவரும் நம்மோடு கூட வைத்துக் கொள்ள விரும்புகிறார். ஹல்லேலூயா. அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றதுக்கு அவரை நாம் புரிந்து கொள்வதற்காக தான் அவர் சொல்றாரு, என் கூட நட, என் கட்டளையை கற்றுக்கோ, என்ன நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ஹல்லேலூயா. பாருங்க, எங்களுக்கு திருமணமாகி 32 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் என்னோட ஹஸ்பண்டை சரியா என்னால புரிந்து கொள்ள முடியும். அவங்க என்ன சொல்லுங்க, நீங்க வயசானவங்க கூட இருக்கிறீங்க, நீங்க உங்க ஒய்ஃபை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? சான்ஸே கிடையாதுங்க. ஒய்ஃப் நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அண்ணன் சான்ஸே கிடையாது. பிரதர் நமக்கு நல்ல எல்டர் ஐயா இருக்காங்க, புரிஞ்சுக்கிட்டீங்களா பிரதர் சிஸ்டர்? ஸ்டில் நோ. சிஸ்டர் இன்னும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதேதான் எல்லாத்துக்கும் நான் சொல்றேன். ஆனா உலக பிரகாரமான வாழ்க்கையில வாழ்கிற நமக்கே நம்மோடு உள்ள உறவுகளை புரிந்து கொள்வதற்கு எத்தனையோ எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு தேவைப்படுது என்று சொன்னால், வானத்தையும் பூமியை படைத்து சர்வ வல்லமையுள்ள தெய்வம் உலக தோற்றத்துக்கு முன்பதாக நம்மளை முன்குறித்து ஜீவ புஸ்தகத்தில் பெயரை எழுதி வைத்து என் பிள்ளை எப்பொழுது என்னோடு பரலோகத்தில் ஆளுகை செய்வார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தெய்வம் அவரோடு உள்ள ரிலேஷன்ஷிப்புக்கு எவ்வளவு எதிர்பார்ப்பார். ஹல்லேலூயா. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் இதை ஒரு விதிமுறை என்றோ ஆண்டவர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஒரு ஃபார்முலா என்று, திஸ் இஸ் நாட் a ஃபார்முலா அப்படின்னு பாஸ்டர் சொல்ல விரும்புகிறார். அது உங்களுக்கு ஒரு விதிமுறை என்று நீங்க நினைக்காதபடிக்கு அவரோடு வைத்துக் கொள்ளுகிற ரிலேஷன்ஷிப்புக்கான ஒரு டிசிப்ளின் என்று நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே தான் ஆண்டவர் அருமையான வார்த்தை, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு ஒரு பார்வைக்கு செம்மையான நிலை செய்து. ஹஸ்பண்ட் கூட அப்படிதான் சொல்லுவாங்க, சொல்றத முதல்ல கவனமா கேளு, சொல்றத முதல்ல கவனமா கேளு, அதுக்கப்புறம் பேசு. கேட்கறதுக்கு முன்னால உத்தரம் சொல்லாத. பைபிள் கூட சொல்றது, காரியத்தை கேட்கும் முன் உத்தரம் சொல்லுகிறது வழியில போற நாய காதை பிடிச்சி திருக்கிறதுக்கு சமானம் என்று வேதம் சொல்லுறது. நீங்க நாயை பிடிச்சி திருக்குனீங்கன்னா தெரியாது, கடிச்சிரு. சோ அருமையானவர்களே, ஆண்டவர் அழகாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். கவனமாய் கேட்டு ஒரு பார்வைக்கு செம்மையானவரை செய்து ஒரு கட்டளைகளுக்கு செவி கொடுத்து நியாயங்கள் யாவை கை கொண்டால் நான் ஏற்றிற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு யெகோவா ராஃபாவாக பரிகாரியான கர்த்தராக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட ஆசையோடு கூட நின்று கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அடுத்ததாக நாம் பார்க்கும்போது என்ன பார்க்கிறோம்? யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது, உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும், இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றார். ஹல்லேலூயா. சங்கீதம் 103:7 சொல்கிறது, அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் அடுத்ததாக நம்மிடத்துல இந்த சூழல், இந்த மாறாவின் சூழலே இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே எதை எதிர்பார்க்கிறார்? அவரோடு கூட நான் நடக்க வேண்டும் என்று அவர் விருப்பப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதைத்தான் பாஸ்டர் நமக்கு அழகா சொல்லி கொடுக்குறாங்க. என்ன அவரோடு நடக்கிறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கிறது பாருங்க. இது ஆண்டவருடனான உங்கள் உறவை ஆழப்படுத்தும். ஹல்லேலூயா. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளவா என்ன செய்யாது, கிடைக்காது. ஹல்லேலூயா. அப்போ ஓரிடத்துல நாம் இருக்கும்போது அந்த உறவு ஆழப்படுத்தப்படுகிறது. கடினமான காலங்களில் ஆண்டவரை நம்புவதற்கு அது நமக்கு உதவுகிறது. ஹல்லேலூயா. அடுத்ததாக மற்றவர்களை வழி நடத்த இது உங்களுக்கு உதவுகிறது. ஹல்லேலூயா. இந்த 4 பாயிண்ட்ஸ் பாஸ் சொல்லியிருக்காங்க. ஒன்று அவருடைய உறவை ஆழப்படுத்த உதவுகிறது. கடினமான காலங்களிலே ஆண்டவர் என்னென்ன காரியங்களை செய்ய போகிறார், கஷ்டமான ஒரு சூழ்நிலை, வியாதியின் படுக்க, அப்ப இந்த சூழ்நிலை ஆண்டவர் ஏதோ ஒன்றை அவர் செய்ய போகிறார் என்று சொல்லுகிற அந்த புரிந்து கொள்ளுதலை அது நமக்கு கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, இது உங்கள் நம்பிக்கையை நிலையாக
நிறைவாக வைத்திருக்கும். ஹல்லேலூயா. செங்கடலை கடந்து வந்து முறுமுறுத்தாலும் இந்த ஒயாசிஸை இந்த பாலைவன சோலையை பார்த்து இந்த மாறாவின் தண்ணீர் மதுரமாய் மாற்றப்பட்ட போது ஒரு நிலையான விசுவாசம் வந்திருக்கும். ஹல்லேலூயா. அவரோடு கூட நாம் நடக்கும் போது ஒரு நிலையான உறுதியான ஒரு விசுவாசத்தை அது நமக்கு கொண்டு வருகிறது பிரியமானவர்களே. மட்டுமல்ல, மற்றவர்களை வழி நடத்த இது நமக்கு என்ன செய்கிறது, உதவுகிறது என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மோசேயை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடன் அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. இந்த இடத்திலே இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே ஆண்டவர் எதை காண்பித்துக் கொடுத்தார்? அந்த மாறாவின் சூழ்நிலையிலே அந்த மரம் அவர்களுக்கு மதுரமாய் மாறுகிற ஒரு சூழ்நிலையை கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா. அவங்களுக்கு அவங்களுடைய கண்கள் அடைக்கப்பட்டிருந்தது, கண்கள் மறைக்கப்பட்டு. பாருங்க, அதுல வித்தியாசத்தை நான் பார்க்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் மோசேக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் பார்க்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு சூழ்நிலை வந்த உடனே ஆண்டவரை திட்டி உருவுறுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா மோசே அப்படி செய்யல. அவரோடு கூட ஸ்ட்ராங்கான உறவுல இருந்தபடினால அவர் என்ன அடுத்து செய்ய போகிறார் என்பதற்கு தன்னுடைய செவியை அவன் சாய்க்கிறவனாய் இருந்தான். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறதை கேட்டு கீழ்ப்படிகிறவனாய் இருந்தான். ஹல்லேலூயா. அந்த இடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், அங்கே ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்தை நீ வெட்டி அதனுடைய கிளைகளை கொண்டு வந்து தண்ணீரிலே போடு, அப்பொழுது அந்த தண்ணீர் மதுரமாய் மாறும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே அவனுக்கு சொல்லும் போது அந்த மரத்தை வெட்டி கொண்டு வந்து சிம்பிள் இல்லையா, பெருசா ஒன்றும் சொல்லல, போய் தோண்டுங்கடா, தண்ணி எடுத்து இப்ப செய்யற மாதிரி ஃபில்டர் பண்ணுங்கடா, இல்ல சூரிய ஒளியில வைங்கடா, அது ஆவியாய் போய் அதுல இருந்து வர அந்த நீராவியை சேகரிச்சு அதை குடிங்கடா அப்படிலாம் ஆண்டவர் சொல்லல. பாருங்க, சிம்பிள் தான். நாம் கடந்து போகிற சூழ்நிலைகளையும் நம் சூழ்நிலைகளை பார்க்காதபடிக்கு, அற்புதங்களை பார்க்காதபடிக்கு, அற்புதம் செய்கிறவரை நாம் புரிந்து கொள்வோம் என்று சொன்னால், அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்கிறதுக்கு நாம் ஆயத்தமாய் இருப்போம் என்று சொன்னால் மேலான அதிசயங்களை நாம் பார்க்க முடியும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் நமக்கு ரொம்ப கடினமா இருக்காது. இவங்கெல்லாம் பாடு போடுறாங்க, முறுமுறுக்குறாங்க, கல்லெடுக்கிறாங்க, அடி தடிங்கிறாங்க. மோசே ஒண்ணுமே செய்யல. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் அவனுக்கு சொன்னதை அவன் செய்தான். சூழ்நிலை ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல தலைகீழாக மாறி போனது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில பிரியமானவர்களே, அப்படி நாம் ஆண்டவரை அறிந்து கொள்ள நாம் பிரயாசப்படுவோம். ஹல்லேலூயா. பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் a very good experience. ஆனா நம்ம சோர்ந்து போவது. பாருங்க, எலியா தீர்க்கதரிசியை நம்ம எடுத்துக்கொண்டோம் என்று சொல்லி சொன்னா அவனுடைய வாழ்க்கையில எத்தனையோ பெரிய அற்புதங்களை செய்தவன். ஆனா ஒரு சிச்சுவேஷன் அவன் என்ன சொல்றான், போடு கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். அப்போ மனுஷனுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரதான் செய்கிறது என்று சொல்லி இங்கே நமக்கு காசு சொல்ல விரும்புறாங்க. பாருங்க, every situations is not good. எப்போதுமே நமக்கு சூழ்நிலைகள் சரியாக இருக்கும் என்று சொல்லி நாம் சொல்லவே முடியாது. ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் சில நேரங்களிலே, பல நேரங்களிலே அது தலைகீழாக மாறிக்கொண்டுதான் போகிறது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நம் ஆண்டவரை சரியாக அறிந்திருப்போம் என்று சொன்னால் நாம் அந்த சூழ்நிலைகளை மிக ஞானமாக ஆவிக்குரிய ரீதியிலே ஒரு வெற்றியோடு அதை நாம் கடத்தி முடிக்க முடியும். ஆண்டவருக்கு பிரியமான விதத்திலே அந்த சூழ்நிலையை நாம் ஓவர் பண்ண முடியும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? எப்படி வேணா அந்த சூழ்நிலையை நம்ம தப்பிச்சு போறோங்கிறது கிடையாது. ஆண்டவருக்கு பிரியமான விதத்துல அந்த இக்கட்டான சூழ்நிலை தாண்டி போவதுதான் விக்டரி பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அதுதான் செய்யும் கிறிஸ்தவர்களாகிய நம்மளுக்கு. ஆகவே அதை நாம் கருத்தில் வைத்துக் கொள்வோம். மோசேயை போல ஞானம் உள்ளவர்களாய் ஆண்டவரை குறித்து அற்புதத்தை மாத்திரமல்ல அற்புதம் செய்கிறவரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இங்கே நமக்கு சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த ஒரு முக்கியமானது, இந்த மாறாவில் அந்த மரத்தை வெட்டி தண்ணீரிலே போட்ட போது அந்த தண்ணீர் இனிப்பானது போல கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்து இரத்தத்தை நமக்காக சிந்தி வைத்திருக்கிறார். அந்த உரிமையை, அந்த அதிகாரத்தை நாம் எடுத்துக் கொள்ளும் போது இன்றைக்கு நாம் பாடுகிறது போல சாத்தானை நாம் ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. சின்ன சின்ன போராட்டங்கள், சரீரத்துல வியாதி, சோர்வுகள், ஹல்லேலூயா, வயசாகிறது, பலவீனங்கள் வரதான் செய்யும். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் நாம் ஓவர் கம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் அந்த கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தொங்கி
தொங்கின இயேசு கிறிஸ்து இன்றைக்கு பரம பரிகாரியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே சுற்றி திரிந்த நாட்களே அந்த ஜனங்களுக்கு அவர் யெகோவா ராஃபாவாக இருந்தார். குருடரின் கண்களை திறந்தார், உடல்களை நடக்க பண்ணினார், குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்கினார், காய்ச்சலா இருந்தவங்களை கூட அவர் சுகமாக்கினார். மரித்து போன லாசருவை உயிரோடு கூட எழுப்புகிற தேவன் கல்வாரி சிலுவையில் இன்னைக்கு ஜீவனை கொடுத்து இந்த அதிகாரத்தை நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மாறாவை மதுரமாய் மாற்றின அந்த மரம் இயேசு கிறிஸ்துவுக்கு அங்கே ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையிலே இன்றைக்கு ஒரு மதுரத்தை நமக்கு தேடி வைத்திருக்கிறார். வாழ்க்கையில் வருகிற எல்லா கசப்பான சூழ்நிலைகளுக்கும் இன்றைக்கெல்லாம் நீங்கள் கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் அங்கிருந்து மதுரமும் வெற்றியும் நம்மை தேடி வருகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்தாக நாம் பார்க்கும்போது நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு பார்வைக்கு செம்மையானதை செய்து கட்டளைகளுக்கு செவி கொடுத்து நியமங்கள் யாவையும் கை கொண்டால் மாறா என்பது சிலுவைக்கு அடையாளமாக, அந்த மாறா மதுரமானது சிலுவைக்கு அடையாளமாக அங்கே சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்கிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்த நியமங்கள் யாவையும் கை கொண்டால் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு வரப்பண்ணேன் என்று சொன்ன தேவன் யெகோவா ராஃபாவாய் நமக்கு செயல்படுகிறது மாத்திரமல்ல, நம்முடைய கசப்பான இடங்களில் இயேசு சிலுவையில் தம்முடைய முடிக்கப்பட்ட வேலையின் நிமித்தம் அவற்றை எல்லாம் அவர் நீக்கி போடுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தைரியமாக இந்த யெகோவா ராஃபாவை சிலுவையின் மகத்துவத்தில் இருந்து சிலுவையின் ஆசீர்வாதத்தில் இருந்து நாம் பெற்று அனுபவிக்க முடியும் என்று சொல்லி இங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது யாத்திராகமம் 15:27 சொல்லுகிறது, பின்பு அவர்கள் ஏரிவுக்கு வந்தார்கள், அங்கே 12 நீரூற்றுள்ள 70 பேரீச்ச மரங்கள் இருந்தது, அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். ஹல்லேலூயா. நீங்க எப்பொழுதெல்லாம் மாறாவை கடந்து வருகிறீர்களோ அப்பொழுது ஒரு ஏரி நமக்கு இருக்கிறது என்பதை நாம் மறந்து போக கூடாது. ஹல்லேலூயா. இந்த ஏரியிலே 12 நீரூற்றுகள் இருந்தது, 70 பேரீச்ச மரங்கள் இருந்தது. ஹல்லேலூயா. இந்த வனாந்தர யாத்திரை முழுவதுமாய் அவர்கள் கடந்து போகிறதற்கு அந்த 12 நீரூற்றுகளும் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு நீரூற்றும் நீர் சுரந்து கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா. 70 பேரீச்ச மரங்களிலே இருந்து பழங்கள் கிடைத்துக் கொண்டிருந்தது. நாங்க ஓமனுக்கு போயிருக்கும் போது எங்க அண்ணன் சொன்னாங்க, ஒரு பேரீச்ச மரத்துல எத்தனை லாரிப்பா, எத்தனையோ லாரி பேரீச்ச மரம் கிடைக்குமா? ஒரு பேரீச்ச மரத்துல சீசன்ல நீங்க போனீங்கன்னா ஒரு பேரீச்ச மரத்துல எத்தனையோ பெரிய பெரிய லாரி பேரீச்ச மரம். அப்ப 70 பேரீச்ச மரத்துல அவர்களுக்கு தாரா இன்றைக்கு அது விளையுதுன்னு சொன்னா அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எவ்வளவு செழிப்பு அது விளைஞ்சிருக்கு யோசித்து பாருங்க பிரியமானவர்களே. நம்முடைய தேவன் எவ்வளவு வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. அவரோடு கூட உள்ள உறவை நாம் புதுப்பித்துக் கொள்ளுவோம், அவரோடு கூட நடக்க நாம் கற்றுக்கொள்ளுவோம். மாறா போன்ற கசிந்தமான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்போதெல்லாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. மனதிலே வைக்க வேண்டியது என்ன? இந்த மாறாவின் சூழ்நிலையை மாற்றி போடுகிற கல்வாரி சிலுவையினோடு கூட இருக்கிறது. ஹல்லேலூயா. மாறாவின் கசப்பான தண்ணீரை மதுரமாய் மாற்றின இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எனக்காக ஊற்றப்பட்டிருக்கிறது. இதை எடுத்து நான் எல்லா சூழ்நிலைகளையும் நான் கடந்து போக முடியும் என்று சொல்கிற ஒரு நம்பிக்கை விசுவாசத்தை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், எப்பொழுதெல்லாம் மாறா வருகிறதோ அடுத்ததாக ஒரு விசேஷித்த ஓயாசிஸ் 70 பேரீச்ச மரங்களும் 12 நீரூற்றுகளும் உள்ள ஒரு ஏரி நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை வைத்து நன்றி சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே. மாறாவை கடந்து போகும் போதெல்லாம், வியாதி நகோரத்தை நாங்கள் கடந்து போகும் போதெல்லாம், தள்ளப்பட்ட சூழ்நிலைகளை கடந்து போகும் போதெல்லாம், எத்தனையோ பணத்தேவைகளை நாங்கள் சந்திக்கும் போதெல்லாம் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு ஏரி இருக்கிறது. ஹல்லேலூயா. எங்களுக்கு ஒரு கானான் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இது எல்லாவற்றுக்கும் மேலாக அடிக்கப்பட்ட இயேசுவோடு கூட இருந்து என்னை நடத்தி கொண்டு போக
ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நாங்கள் கடந்து போகிற எல்லா மாறா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு ஏழை வச்சிருக்கீங்க. ஆண்டவரே, என்னுடைய கண்களை திறந்திருங்கப்பா. அதை நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற, அறிந்து கொள்ளுகிற உமோடு உள்ள அந்த நல்ல உறவை எங்களுக்கு உறுதிப்படுத்துங்க. ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிங்க என்று சொல்லி இந்த பாட்டை உற்சாகமாய் பாடி விசுவாசத்தோடு ஆண்டு சமூகத்தில் ஆசீர்வாதத்தை பெற்று கடந்து போவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அந்த வேர்ட்ஸ் கீழே
செபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் கானானிலே நாங்கள் கடந்து போகும்படிக்காய் ஆண்டவரே, எங்கள் கண்களுக்கு எட்டாத தூரத்திலே இருந்தாலும் யெகோவா தேவன் எங்களோடு கூட இருந்து மாறாவின் சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றி இந்த வருடத்திலே ஏழைக்குள்ளாய் நீ நடத்தி கொண்டு போகிற நல்ல ஆசீர்வாதத்துக்காய் நன்றி என்று சொல்லுகிறோம். ஆவி ஆத்துமா சர்வத்திலே யெகோவா ராப்பாவாய் செயல்படுவீராகப்பா. எங்களை ஆசீர்வதித்ததற்காய் நன்றி. இந்த பரிசுத்த கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வாதத்தை எடுத்துக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.